ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை மனசு இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நாளை காலை நீங்கள் என்ன செய்யக்கூடாது இங்கே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கண்டா நீங்கள் கண்ணியத்தை இழப்பீர்கள். என்ன சொன்னாங்க? நீங்கள் கண்ணியத்தை இழப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை எப்படியாவது நேர்வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு பேராசையில் என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. ஆனால் காலையில் என்ன பண்ணாங்க, பெரியவர்கள் எல்லாம் உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி கடும் சொல்லை கொண்டு இகழக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். சின்ன சின்ன பிள்ளையிடத்தில் கல்லை கொடுத்து அடிக்க சொன்னாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைகள் எந்த பாவமும் அறியாத பிள்ளைகள் நாயகத்தை அடித்தார்கள். அல்லாஹு அக்பர் கேட்கும் பொழுதே மனசெல்லாம் வலிக்குது. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாளை கியாமத்தில் எந்த நபிமார்களும் நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நேரத்தில் யா உம்மத்தின்னு சொல்லி சஜிதாவிலே விழுந்து கிடந்து யா அல்லாஹ் என் உம்மத்திலிருந்து எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயே தீர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய ஒரு உத்தம நபி, விசால குணமுள்ள கருணை நபி, காருன் நபி எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட நபியை சின்ன கல்லை கொண்டு சிறுவர்களை வைத்து அடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பொன்னான மேனிலிருந்து பொன்னான ரத்தங்கள் எல்லாம் வெளியே வருது. அது மட்டும் ஒரு சொட்டு பூமியில் பட்டுருந்துச்சின்னு சொன்னால் அல்லாஹ் இறங்கியிருப்பான். பூமியை ஓரளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்? அழிச்சு முடிச்சிருப்பான். என்ன செஞ்சிட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மேலே தடவிக்கிட்டாங்க. கீழே விடாமல் மேலே தடவிக்கிட்டாங்க. மேலே தடவிட்டு சொன்னார்களாம், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே என்ன செஞ்சாங்க, நடக்க முடியாமல் பாதி மயக்கத்திலே இங்கே வரும் பொழுது அத்தாஸ் என்ற ஒரு அடிமை, அவருக்கு அப்போ சின்ன வயசு உள்ளவர் தான் அவர் என்ன செய்கிறாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நுஸ்ரத் செய்கிறார். வந்தோடனே அரவணைக்கிறார். என்ன பெரியவரே நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? முதல்ல நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? ஒரு பேரிச்சப்பழத்தினுடைய ஒரு கொத்தை கொடுக்குறார். கையில் கொத்தை கொடுத்து இதை சாப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிடுங்கி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்ட உடனே இவர் கேட்குறார், நீங்கள் யார்? நான் தான் நபி ஸல்லல்லாஹு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு. நாங்கள் படிச்சிருக்கிறோம், நஸ்ரானி இல்லையா அவருக்கு தெரியும் இல்லை நபி ஒருத்தர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு எல்லா வேதத்திலையும் நபியை பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? அவருக்கு தெரியும் நபி இப்படி தான் இருப்பாங்கண்டு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்கரத்தை பிடித்து கலிமா சொன்னதாக வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய ஹாஜி பெருமக்களே, அந்த உத்துபா ரபியா என்ற அந்த கொடியவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ அவரிடத்தில் பேசினால் இங்கு இருப்பதற்கு உனக்கு இடமில்லை என்று சொன்ன உடனே அந்த பிள்ளை சொன்னது, நீ என்னடா எனக்கு இடம் கொடுக்கிறது? அல்லாஹ் ராசிக்குடா. யார் ராசிக்கு? அல்லாஹ் ராசிக்கு. அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுப்பான். நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, உன்னை நம்பி வாழ வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே போயிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வருவதற்கு முன்னாடி சில இடங்களை இப்போ நம்ம பார்ப்போம். ரத்தங்கள் சொட்ட ஒரு இடத்துல கல் ஊண்டி அந்த கையை ஊண்டி உட்கார்ந்த இடத்த பார்ப்போம். இங்கே வந்து இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்ட இடம்தான் இந்த இடம். சரிங்களா? அன்புக்குரிய ஹாஜி பெருமக்களை, இந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க? மஸ்ஜிது என்னதுங்க? மஸ்ஜிது என்னதுங்க? அத்தாஸ். அப்பாஸ் இல்லை, அப்பாஸ் அது. இது என்னதுங்க? அத்தாஸ். மஸ்ஜிது அத்தாஸ். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸா நமக்கு கிடைத்த